guys, welcome to Sham's Garden. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாஷாங்க் எனர்ஜி பயோகேஸ் பிளான்ட்ல இருக்கோம். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வேஸ்ட்ல இருந்து பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது சிஎன்ஜியா கம்ப்ரஸ் பண்ணி டொமஸ்டிக் யூஸ்க்கோ கமர்ஷியல் யூஸ்க்கோ அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ பயோகேஸ்ல இருந்து ஃபர்டிலைசர் கூட பண்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பத்தி அண்ட் இதுல என்னென்னலாம் பண்றாங்கன்னு பத்தி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ நம்ம அவர்கிட்ட இன்ட்ரோடக்ஷன் கேட்டுருவோம். ஐ எம் விஷ்ணு. ஷாம்ஸ் கார்டனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் என்னுடைய முதல் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி விஷயத்தை நிறைய பேருக்கு ரீச் பண்ணோம். நம்ம ஆக்சுவலி வேஸ்ட்டு வந்து இது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோம், பட் உலகத்தில் எதுவுமே வேஸ்ட் இல்லை. இந்த ஃபீல்டில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸாக இருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த டொமஸ்டிக் பயோகேஸ் பிளான்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வேஸ்ட்லேருந்து குக்கிங் கேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட்டு நிறைய வேஸ்ட் இந்தியாவில் இருக்குது. அதை எப்படி அதை கன்வெர்ட் பண்ணி ஃபியூலாக எடுக்கலாம்? பிகாஸ் நம்ம ஃபாரின்லேருந்து குரூட் ஆயில் வாங்குறதுக்கு எவ்வளோ ஃபாரெக்ஸ் செலவு பண்ணுறோம். அதனால் நமக்கு அது எக்கனாமிக்கலாக மைனஸ் ஆகுது. அண்ட் நம்ம ஊரை சுற்றி இருக்கிற வேஸ்ட்டு ஸோ இதை நல்லபடியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு பேசிக் ஸ்கீம். அப்போ பார்த்தப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சதாத் ஸ்கீம்னு ஒரு டிக்ளேர் பண்ணாங்க. அது பேசிக்கில் இந்த பிளான்ட் ஆரம்பித்தோம். இது சவுத் இந்தியாவோட முதல் பாட்லிங் பயோ சிஎன்ஜி கேஸ். ஸோ கேஸ் வேஸ்ட்டில் இருந்து என்னென்ன வேஸ்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, கவுடங், வாட் எவர் இது எது கிடைக்குது எல்லாமே இதில் நாங்கள் ஃபீட் பண்ணுறோம். ஃபீட் பண்ணி அதிலேருந்து கேஸ் எடுக்கிறோம். கேஸ் எடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து அடுத்த ஒரு வேஸ்ட் வரும். ஆக்சுவலி வேஸ்ட் கிடையாது, அதுதான் கோல்டு. நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம், கருப்பு தங்கமாக கொட்டி கிடக்கும். இதுதான் ஆர்கானிக் மேனூர். ஸோ இது நம்ம எல்லோரும் செடிக்காக நம்ம நிறைய கெமிக்கல் போட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் டயபெட்டிக், பிபி எல்லா இதுவும் இருக்கும். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணுன்னா இந்த வேஸ்ட்டை கேஸ் எடுத்து போக அதை விட அதிகமான விஷயங்கள் இருக்கிற இந்த உரம் நமக்கு கிடைக்குது. 2018 மகாஷாங்க் எனர்ஜி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். 2021 இன்பிட்வீன் இந்த 1.5 இயர்ஸ் நடுவில் நமக்கு வந்து இந்த பெரிய பேண்டமிக் இதனால் இது கொஞ்சம் தள்ளி வந்துச்சு. 2021 பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபியூல் வந்து ஆட்டோமொபைல், லாரிக்கு, காருக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உரம் இந்த ஆர்கானிக் மெனூர் வந்து இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. லார்ஜ் ஸ்கேலில் அக்ரிகல்ச்சரில் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஆர்கானிக் மெனூர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ப்ராப்பராக சர்டிஃபிகேட் பண்ணி எந்த கலப்படம் இல்லாமல் கெமிக்கல் இல்லாத உரமாக தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது உரம் மட்டும் இல்லை, இதையே நாங்கள் வந்து பூச்சிக்கொல்லியாகவும், பூச்சிக்கொல்லின்னு சொல்லக்கூடாது, பூச்சி வெரைட்டியாகவும் கண்டு பண்ணோம். இப்படி ஒரு மல்டி பர்பஸ் இது நம்ம சாதாரணமாக பார்க்குற இந்த வேஸ்ட் அதை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓகே, இப்போ நான் அவர் என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறாரு. ஸோ நம்ம உள்ள போய் ப்ராசஸ் என்னங்கிறது பார்ப்போம். அண்ட் இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி இவங்க பக்கத்தில் ஆக்சுவலி ஒரு பேடி ஃபீல்ட் மாதிரி கூட வச்சிருக்காங்க. கமர்ஷியலாக அவங்க க்ரோ பண்ணுற பேடி ஃபீல்டுக்கும் இந்த பேடி ஃபீல்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். சிஎன்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறத ராஜேஷ் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னென்னா வேஸ்டேஜ், அதாவது கவுடங், கிச்சன் வேஸ்ட் ப்ளஸ் ஃப்ரூட் பல்ப்ஸ் அதெல்லாம் நம்ம இங்கே பண்ணி இங்கே வந்து டம்ப் பண்ணி அது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அது ஃபில்டர் ஆனது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உள்ளே போகும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டோட பேர் தான் ஃபீட் ப்ரிப்பரேஷன் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ரா மெட்டீரியல்ஸ் தான். அதாவது இந்த கவுடங், ஃப்ரூட் பல்ப், அது மாதிரி ஃபார்ம் யார்ட் வேஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஃபீடுன்னு சொல்கிறோம். ஸோ இனிஷியலாக என்ன ஆகும்னா இந்த ஃபீட் எல்லாமே ஒரு ஃபில்டரில் போயிட்டு பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளஃபி மிக்சர் கொண்டு வராங்க. ஸோ ஃப்ளஃபி மிக்சர் கொண்டு வந்தோடனே இது அப்படியே ஒரு மிக்சருக்கு போகுது. மிக்சர்லேருந்து அப்படியே டைஜஸ்டருக்கு போகுது. இந்த டைஜஸ்டரில் தான் நம்மளுக்கு அனரோபிக் பாக்டீரியா அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். என்னென்னா ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷனில் நம்மளுக்கு மீத்தேன் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 35 to 40 டிகிரி செல்சியஸ் கூட தான் வச்சுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் மீத்தேன் ஃபார்ம் ஆனோடனே அது இந்த பைப் மூலமாக டேரெக்டாக கீழே வருது பாருங்கள். ஸோ இது நேரம் ஒரு ஃபில்டரிங் யூனிட்டுக்கு போகும். இது அப்படியே ஒரு பம்பு கனெக்ட் ஆகுது. இந்த பம்ப் உள்ளே இருக்கிற கேஸஸ் எல்லாத்தையும் உறிஞ்செடுக்கிறதுக்காக. ஸோ உறிஞ்செடுத்துட்டு அப்படியே ஒரு ஃபில்ட்ரேஷன் யூனிட்குள்ளே போகும். இதை ஃபில்ட்ரேஷன் யூனிட்னு சொல்லலாம், இல்லை பியூரிஃபிகேஷன் யூனிட்னு கூட சொல்லலாம். ஸோ ஓவராலாக அது யூனிட், பட் ஒவ்வொரு தனித்தனி செப்பரேட் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவையில்லாத கேஸஸ் அண்ட் தேவையில்லாத காம்பனன்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள மீத்தேன் ஃபார்ம் ஆகும்போது ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் அதிகப்படியாக மீத்தேன் இருக்கும். ஒரு 50% 90% வரைக்கும் சொல்லலாம். ஸோ அவ்வளோ மீத்தேன் ஃபார்ம் ஆகும். பாக்கி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத கேஸஸ் தான். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட் வழியால் போகுது. ஒவ்வொரு தேவையில்லாத காம்பனன்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகுது. இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட் சம்டைம்ஸ் ஹீட் ஆகலாம். ஸோ ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இவங்க வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, வாட்டர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபில்டர் பண்ண மீத்தனை 2 டேங்க்கில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை மறுபடியும் பம்ப் பண்ணி எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க.
ஏன் கம்ப்ரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கடையில் யூஸ் பண்ணுற கேஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ்ட் கேஸ் தான். ஸோ எல்பிஜியாக இருக்கட்டும், சிஎன்ஜியாக இருக்கட்டும், இது எல்லாமே கம்ப்ரஸ்ட் கேஸ் தான். அதே மாதிரி தான் கம்ப்ரஸ்ட் பயோ கேஸும் அதே மாதிரி தான் சிபிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயோ கேஸை கம்ப்ரஸ் பண்ணுறது, இந்த ஒட்டுமொத்த வேலை, அதே மாதிரி எல்லா பார்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சென்ட்ரலாக ஒரு ரூம்லேருந்து மட்டும்தான். இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கம்ப்ரஸ் பண்ண பயோகேஸை நம்ம தனித்தனி சிலிண்டர்ஸில் அடைக்க போகிறோம். ஸோ இந்த சிலிண்டர்ஸில் அடைக்கிற ப்ராசஸ் என்னங்கிறத அங்கே வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப்டே நம்ம கேட்டுருவோம். நம்ம பார்க்கறது தான் சிஎன்ஜி பயோகேஸ் உடைய கம்ப்ரெசர். இது வந்து 250 பார் ப்ரெஷரில் வந்து நம்மளுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குது. இது வந்து நம்ம 250 பார் ப்ரெஷர்லேருந்து இதனுடைய வால்வு மூலிமா தான் நம்ம ஆன் ஆஃப் பண்ணி நம்ம வெஹிக்கிளுங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறோம். இது 800 பார் ப்ரெஷரு, 900 பார் ப்ரெஷரில் வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் கேஜியில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் டோமோட டாப்பில் இருக்கேன். ஸோ இந்த டோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஆக்சுவலி 2 மெம்பரேன் இருக்குது. ஸோ இது அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இன்னர் மெம்பரேன் பொறுத்தவரை உள்ள மீத்தேன் எவ்வளோ ஃபில் ஆகுதோ அது அந்தளவுக்கு பலூன் மாதிரி தெரியும். இந்த அவுட்டர் மெம்பரேன் எதுக்குன்னா எப்பயுமே அது ஃபில் ஆகி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள மீத்தேன் ஃபில் ஆக இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப் எவ்வளோ கூடி குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே எவ்வளோ கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் இன்னர் டோம்னு சொன்னேன்ல, ஸோ அந்த இன்னர் டோமில் தான் மீத்தேன் ஸ்டோர் ஆகும். ஸோ மீத்தேன் ஸ்டோர் ஆகுறது உங்களுக்கு தெரியும், ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு வழியில் ப்ரெஷர் வெளியே வந்து தான் ஆகணும். இன்கேஸ் அவங்க அதை கலெக்ட் பண்ணலன்னா வேறு வழியில் வெளியில் வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வேல்வ் வந்து ப்ரெஷர் குக்கர் விசில் மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸஸாக வர கேஸ் வந்து இது வழியால் வெளியில் வந்துடும். இன்னொரு வேல்வ் இருக்குது. ஆக்சுவலி இந்த வேல்வ் இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த பயோகேஸ் பிளான்ட் கட்டுறதுக்கு அப்ரூவலே கொடுப்பாங்க. ஸோ இந்த வேல்வ் எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா பின்னாடி தெரியுதுல்ல, ஸோ அது வந்து ஃப்ளார் ஸ்டாக்குன்னு வாங்க. ஸோ ஃப்ளார் ஸ்டாக் பொறுத்தவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பெட்ரோல் ரிக்லலாம் மேலே நெருப்பு பற்றிக்கிட்டே இருக்கும். அது ஆக்சுவலி எக்ஸஸ் கேஸை வந்து பேர்ன் பண்ணி வெளியில் தள்ளுது. ஸோ ஒன்ஸ் கேஸ் பேர்ன் ஆகி வெளியில் வந்த உடனே அதில் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கேஸஸோ எந்த விதமான காம்பனன்ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்காக அந்த ஃப்ளார் ஸ்டாக் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். ஸோ இந்த விசில் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனரி மெஷர் தான். ஸோ 1க்கு 2 ப்ரிகாஷனரி மெஷராக கட்டி வச்சுருக்காங்க. இந்த பயோகேஸ்லேருந்து வர ஃபர்டிலைசர் வச்சு அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேடி ஃபீல்டு எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு. இப்போ இந்த பயோகேஸ்லேருந்து வர ஆர்கானிக் மேனுவரில் வளர்க்குற பேடி ஃபீல்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நார்மலாக மற்ற இடத்துல வர பேடி ஃபீல்டை விட இந்த இடத்துல எனக்கு பார்க்கும்போது கிளியராக தெரியுது, லீஃபெல்லாம் ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்குது. ஸோ அதிகமான நைட்ரஜன் கண்டென்ட் இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் இந்த பயோகேஸ்லேருந்து வர மேனுவர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எல்லாமே மோஸ்ட்லி சாலிபிள் ஃபர்டிலைசர் தான் இருக்கும். ஸோ நான் சாலிபிள்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சாலிபிள் ஃபர்டிலைசர்ஸ் இருந்தால் மட்டும் தான் பிளான்ஸால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி வளர்க்க முடியும். நீங்கள் போடுற யூரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்சாலிபிள் ஃபார்மில் தான் இருக்கும். அது சாலிபிளாக மாறுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம் வேணும். பட் இந்த பிளாடி ஃபீல்டில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இனிஷியலாக டைஜஸ்டர்லேருந்து அப்படியே வர ஸ்லரியை வந்து இங்கே போட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லரியெல்லாம் அடங்கி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். இந்த வீடியோ பொறுத்தவரை அவ்வளோதான். இந்த இடத்துக்கு என்னை இன்வைட் பண்ணி பயோகேஸ் பிளான் ஃபுல்லாக சுற்றி காட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண மகாஷாங்க் எனர்ஜி டீம் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் அண்ட் தேங்க்யூ.